அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான மலேசியன் ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வாவல் ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா துண்டு ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கணும். நான் வாவல் ஃபிஷ் ஒரு 10 துண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மீன் மசாலா பொடி இந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வாட்ரு போட்டு இந்த மீனை நல்லா இந்த மசாலா எல்லாம் பிடிக்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஸோ இதை வச்சுருவோம். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். ஸோ அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணிடுவோம். அதையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரோடு சேர்த்து போட்டுடலாம். போட்டு இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி இதை நல்லா பொடிசாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி இதையும் வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் மீன் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி தவா வச்சிடுறேன். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நிறையா ஊற்ற தேவையில்லை. நார்மலாக கொஞ்சம் ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. ஒரு 70% தான் நம்ம இந்த ஃபிஷ்ஷை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் மீனை போட்டுடுறேன். போட்டுட்டு 70% குக் ஆனால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை தேவையில்லை. எடுத்துடுறேன். 70% குக் ஆனால் போதும். நான் அடுத்த எல்லா மீனையும் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ மீனை பொரித்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கடுத்து நான் அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணி நான் மண் சட்டி வைக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் நான் மீன் பொரித்து அந்த ஆயிலே ஊற்றிடுறேன். ஏன்னா இதில் மசாலா எல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆயில் ஊற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்ச 2 தக்காளியும் இதோடு சேர்த்துடுறேன். இந்த வெங்காயம் தக்காளி இது நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துடணும். ஸோ அந்தளவு நல்லா நீங்கள் எண்ணெயில் வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி இருக்குல்ல அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலையும் எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எல்லாமே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஒரு 200 ml நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மசாலாவில் சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 70% குக் பண்ணி வச்ச இந்த ஃபிஷ் ஃப்ரையை இதோட நம்ம போட்டுடலாம். அந்த ஆயிலையும் கூட இதில் நல்லா சேர்த்து ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான மலேசியன் ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கு சும்மா நச்சுன்னு இருக்கும்.
இட்லி, தோசை, இடியாப்பம், ஃபுல்கா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து அம்சமாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.